இந்த தாராசுரம் ஊர் பேர் என்னங்க? தாராசுரம் ம். தாரகாங்கிறவங்க வந்து மன்னரோட மனைவி. ம். அவங்க வந்து பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றின ஊர். ம். சுரங்கிறது வந்து 7 சுரம். ம். 7 சுரத்த வந்து இங்கே தான் முதல்ல ம். தமிழ்நாட்டிலேயே ம். முதல்ல வந்து சுரங்களை வந்து கண்டுபிடிச்சி கற்களால் வந்து செய்யப்பட்ட கோயில். ம். 7 சுரம். ம். முதல்ல கண்டுபிடிச்சதுன்னா? முதல்ல வந்து இந்த கற்களை கொண்டாந்து அந்த சப்த சுரங்களை ம். வச்சது இந்த ஊர் தான். ம். 2வது அப்புறமா தான் திருநெல்வேலி ம். அப்புறமா இருந்திருக்கு. ம். இது வந்து அந்த சப்த சுரங்களை வந்து இந்த கூண்டு வச்சு மூடியிருக்காங்க. ம். சப்த சுரங்கள்ங்கிறது வந்து 7 சுரம். ம். இதை பரதநாட்டியம் அரங்கேற்றின ஊர் ம். தாராசுரம். ம். இது இது வந்து ராஜேந்திரனுடைய பையன் ம். 2ஆம் ராஜேந்திரன் ம். இதால் உருவாக்கப்பட்ட யார்? ராஜேந்திரனோட பையன். பையன். 2ஆம் ராஜராஜன். அதாவது 2ஆம் ராஜராஜன். ம். 11ஆம் நூற்றாண்டு. எதனால அவங்க வந்து அப்படி பண்றாங்க நாயக்கர்கள் வந்து? நாயக்கர்கள் அவங்க வரும்போது அவங்க நாமசாமத்திர சாமி, அதாவது கோவிந்தன், ம். கந்தன், ம். முருகன், ம். இப்படி கிருஷ்ணன், ம். இப்படியான கோயில்களை கட்டுறாங்க. ம். சிவனை இழுத்து மூடுறாங்க. ஓ, இது வந்து சைவம், அது வைணவம் அப்படிங்கிறப்ப அதை கொண்டு வர்றாங்க. ம். அப்போ கொண்டு வரும்போது சிவன் கோயில்களை பூரா எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணி ம். மாற்று இடத்துக்கு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ம். எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறாங்க. ம். அப்போ சிவன் கோயிலை பூரா எல்லாத்தையும் இழுத்து மூடும்போது ம். இது மாதிரியான ஒரு மட்டைகளை வச்சு ம். எல்லாத்தையும் அதை மூடி ம். அதனுடைய இது அடிச்சுவோட தெரியாமல் பண்ணிட்டாங்க. ம். ம். சரி. ஆ, ம். அவ்வளோ. ஓ, இது வந்து புளிய மரங்கள் வந்து அவன் நாயக்கர்கள் வந்து இங்க நாயக்கர்கள் கொண்டு வச்சது வந்தாங்க. தான். ஓ, சரி. வந்து கிட்டத்தட்ட 1000 மரங்கள் மேலே இருந்துச்சு. ஆ. இப்போ இருக்கிறது ம். ஒரு 100 சொச்ச மரம் தான் இருக்கு. ஆமாம். இது ஒரு 600 வருஷம் குறையாது இந்த மரங்கள். இந்த மரங்கள். இருக்குது. ம். அவ்வளோதான். இப்போ சோழர்களுக்கு முன்னாடி சைவம் வந்து தலை தோங்கி இருந்துச்சா, இல்லை புத்தம், சமணம்? புத்த மதம் இருந்த அப்போ ஃபுல்லாக இருந்திருக்கு. ம். புத்த மதம் இருந்திருக்கு. புத்தம் தான் இருந்திருக்கு. புத்தம் இருந்திருக்கு. ம். புத்த மதத்தை வந்து சோழ வம்சம் மதிச்சிருக்காங்க. ம். ஆனால் இது மாதிரி அந்த துறவிகளை உருவாக்குறதுனால துறவிகளா எல்லாம் போகிறதுனால நாடு பலகீனமாயிரும். பலவீனம் ஆயிடும் ம். அப்படிங்கிறதுனால புத்த மதத்தை இங்கிருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. ம். அதுக்கானது தான் இந்த சிவன் கோயிலுங்கிறது ம். உருவாக்குனது. ம். ம். இந்த சிவன்கிறது வந்து வரலாற்று வேற நிறையா இருக்கு. ம். எப்படின்னா சிவன் பார்வதி ம். அப்படிங்கும் போது அப்போ 2 குலம் தான் இருந்திருக்கு. இருக்கு. தேவர் குலம், ம். அசுர குலம். ம். இவங்க 2 பேருமே பண்ணும்போது அப்போ என்ன பண்ணா அரக்கர் அசுர இவங்க சிவனுடைய இது இருக்க வந்து அந்த குலத்தை அழிக்கிறதுக்கு ம். அரக்கர் குலம் வந்து இது பண்ணுறாங்க. ம். அப்போ பெண் வேடத்தில் வந்து ம். சிவனை மயக்கி ம். செக்ஸ் உருவாக்கி ம். தன்னோட விந்தை அறுத்து கீழே ம். விடும்போது பூலோகம் அழிஞ்சு போயிடும் ம். அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து செக்ஸில் கொண்டு வராங்க. ம். அந்த பூலோகத்துக்கு கீழே அந்த அருந்து விழுகிறத வரும்போது பூமாதேவிங்கிறவ ம். தன்னுடைய ம். இதழில் ஏந்திக்கிறதுனால ம். பூமியை காக்கப்பட்டதுனால ம். பூமாதேவி. ம். ஓ. பூமாதேவி ம். பார்வதிக்கு பேர் ம். பூமாதேவி. ம். அந்தனுடைய அடிப்படையில் தான் ம். இந்த கோவில்கள்லாம் பூரா ம். 63 நாயன்மார்கள் ம். அவருடைய அடிப்படையில் ம். அவன் ஆலோசனையில் ம். இந்த கோயில்கள் பூரா சோழர் காலத்தில் கட்டப்பட்டவை. ஓ. அப்படியே முடிச்சிருக்கு. ம். இது வந்து இப்போ ராஜராஜனுடைய பேரன் கட்டினது. பேரன் கட்டு ராஜேந்திரனோட மகன் கட்டினது. மகன் கட்டு கட்டும்போது பெரிய அளவில் இருந்துச்சு. பெரிய அளவில். ம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுத்த அளவில் பெரிய வேள்வியாக இருந்தது. வேள்வியாக இருந்தது. அது நாயக்கர்கள் படையெடுப்புக்கு பின்னாடி அது படையெடுப்புக்கு பின்னாடி வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணி எங்கே கொண்டு போனாங்க? எல்லாம் பகுதி கும்பகோணம், ஆ. இப்படி சுவாமிமலை, ஆ. இப்படி பட்டீஸ்வரம், ம். அதுக்கப்புறம் வந்து கற்களை உடைச்சது, மலையை உடைச்சி கொண்டு வந்தது சோழர் காலத்தில் தான். அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்தவங்க மலையை உடைக்கிறதுக்கு போல மலையை உடைச்சி அவங்க கல் கொண்டு வரல. இங்க இருக்கிற கற்களை கொண்டு தான் எல்லாமே புறா பண்ணி. இந்த மலைகள் எங்கே இருந்துங்க உடைச்சி கொண்டு வந்திருப்பாங்க? இது வந்து கரூருக்கு மேற்கு, திருச்சிக்கு மேற்கு கொள்ளிடத்துல தெப்பத்துல கல்லை உடைச்சி தெப்பமா விட்டு இங்க அணைக்கரைங்கன்னு இருக்குது. அணைக்கரை. ஆமா. தடுப்பணை போட்டு தடுப்பணையில இருந்து கற்களை பூரா மேலே ஏற்றி யானை, குதிரைகள், மனித உழைப்புல இவ்வளவு கற்களையும் கொண்டாந்து நீர் வழியாவே இந்த நீர் வழியா கற்கள் வந்திருக்கு. நீர் வழியில இருந்து மேலே ஏற்றி மனித உழைப்பு
மிருகங்களை வச்சு கொண்டு வந்தது இவ்வளோ கற்களும். இப்போ அதற்கு பின்னாடி இப்போ நாயக்கர் மன்னர்களுக்கு பின்னாடி இங்கே வந்து மராட்டியர்கள் வந்துட்டாங்க. மராட்டியர்கள் வந்து ஒரு 60-70 வருஷம் அவ்வளோதான் இருக்கிறாங்க. அவ்வளோதான் இருந்திருக்காங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வெள்ளையர்கள் வந்துட்டான். வெள்ளையர்கள் வந்த பாடு அவன் கொஞ்சம் பாதி கங்கை சோழபுரம் ஃபுல்லாக எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அவன் வெள்ளைக்காரன் வந்து உடைச்சான். வெள்ளைக்காரன் தான் உடைச்சது. அது அதிகப்படியாக உடைச்சது. அவங்க பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்து பாதியை உடைச்சி கங்கையோட சோழபுரத்தை உடைச்சி கல்லணையை கட்டுறதுக்கு இது பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. சுத்தமாக உடைச்சி அதுவும் ஒரு பெரிய ராஜேந்திர சோழன் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரங்கிறது ஒரு பெரிய இப்போ பார்க்குற கோவில்கள்லாம் அது சிதிலம் அடைஞ்சது இல்லை, முழுவதாக இருந்தது தான், சேதப்படுத்தப்பட்டது. பிற்கால மன்னர்கள் வந்தவங்க சேதப்படுத்தப்பட்டது. ஆமாம். ஆனால் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு பக்காவாக பண்ணி வச்சதுனால சிலதை விட்டுட்டாங்க. அப்படியான கட்டுமானம் அப்படியான கட்டுமானம் இல்லை. அப்போ சேதப்படுத்தும் போது மக்களோட எழுச்சியும் இருந்திருக்கும்ல. இல்லை, இப்போ மன்னர் காலத்தில் எழுச்சி வந்து வன்முறைக்கு வழி இல்லாமல் ஒடுக்கிடுவான். அந்த அளவுக்கு பண்ணிடுவான். வந்து ஒரு போராட்டம் இது பண்ணுன்னு சொன்னால் வந்து தண்ணி எடுக்கக்கூடாதும்மா, வந்து சாப்பாட்டுக்கு வறுமையை ஏற்படுத்திடுவான், ஒடுக்கிடுவான். அதனால் வந்து எதிர்க்க முடியாது. மன்னர் காலத்தில் எதிர்த்தா அவனுக்கு சிறை தண்டனை, மரண தண்டனை தான். அப்படி உள்ள இதில் இருக்கும்போது எதிர்க்க முடியாது. அவன் என்ன மன்னர்கள் எப்படி வர்றாங்களா, தம்சம் பண்ணுறதுக்கு வந்துட்டான்னு சொன்னால் அது முடிச்சிடுறான். ஆமாம். சரி, நன்றி. உங்கள் பேருங்க? தோப்பு குமார், தாராசுரம் தான் நீங்கள். சரி, உங்கள் தொடர்பு எண்? 97 90 42 45 80. நீங்கள் என்னவா இருக்கீங்க நீங்கள்? நான் வந்து இந்த புளியமரம் குத்தகைதார். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக நான் ஒரு 5 தலைமுறையாக நாங்கள் இந்த புளியமரம் தோட்டத்துக்கு பராமரிக்கணும். இந்த புளிய மரத்துக்கு ஏதாவது சொன்னீங்களா? 1000 வருஷம் பழமொழி. புளி 1000 பொந்து 1000 அப்படின்னா என்ன அர்த்தங்க? பழைய பழமொழி. புளிய மரம் உயிரோட, அதாவது முழுமையாக 1000 வருஷம் இருக்கும். அது பொந்தாவே 1000 வருஷம் இருக்கும். புளி 1000 பொந்து 1000. கல்லருங்கிறதுக்கு என்ன விளக்கம்? கல்லருங்கிறது மலையை உடைச்சி கல்லை கொண்டாந்து இங்கே கோயில் கட்டுறதுக்கு கட்டுமானத்து பணிக்காக கல்லருங்கிறது வந்து கட்டுமான பணியை வந்து ஃபுல்லாகவே பண்ணினது கல்லர்கள். அதனால் வந்து பிற்காலத்தில் சொல்லும்போது திருடர்கள்னு சொல்லலாம். அது வந்து அது தவறான ஒரு முன்னுதாரணம். கல்லர்களுங்கும்போது இந்த மாதிரி கோவிலை கட்டுறதுக்கு இந்த சுற்று வட்டாரம் 140 கிலோமீட்டருக்கு கருங்கல் மலை கிடையாது. விவசாய பகுதி. கற்கள் வந்து திருச்சிக்கு மேற்க, கரூருக்கு மேற்க தான் கருங்கல் மலை. இந்த 100 கிலோமீட்டருக்கு கற்களை உடைச்சி கொண்டாந்து இந்த கோவிலை உருவாக்குறதுக்கு எல்லாமே வந்து பண்ணினது பூரா கல்லர்கள். கல்லை கொண்டு வந்ததுனால கல்லர்கள். அந்த காலத்தில் செய்யும் தொழிலை வச்சு தான் வந்து பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கான். தச்சர், தச்சு தொழில் பண்ணுறவன் தச்சர். கல், அதாவது சிற்பி வேலை செய்கிறவன் சிற்பி. அப்படியானது அந்த பறைசாற்றுறதுங்கிறது வந்து மன்னர்கள் வந்து போருக்கு போகும்போதும் மற்ற இதுக்கு போகும்போதும் அப்போ வந்து பறைசாற்றுறதுங்கிறது வந்து தப்பு தாளங்கள் கூட்டுறது, மனிதனை உற்சாகப்படுத்துறது, அதுக்கு பேர் பறைசாற்றுறதுன்னு பேர். அதனால் அவர்களை வந்து பறையர்கள்னு சொல்லி பறைசாற்றுறதுங்கிறது அந்த வார்த்தை வர்றது. அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களும் எங்களோட சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் பிற்காலத்தில் அந்த வார்த்தைகளை சொல்கிறது என்னமோ அவங்க தவறாக நினச்சிக்கிட்டு நம்மளை வந்து தவறாக சொல்கிறாங்களே என்னமோ. இது இயற்கையாக மன்னர் காலத்துலேருந்து 1000 வருஷத்துக்கு முன்னையிலேருந்து இது வந்து அதாவது இந்த கற்களை உருட்ட முடியாதவன், கற்களை வேலை செய்ய முடியாதவன், அந்த துணி மன்னர்களுக்கு துணி வெளுக்கிறதுக்கு போயிடுவான். மன்னர்கள் வானம் பூமி வெண்மையாக இருக்கும். அது மாதிரி அந்த வார்த்தையை வச்சு வண்ணார்கள் அப்படின்னு வச்சான். அதுக்கு அடுத்தது மற்ற இனத்தார சொல்றது செய்யும் தொழில் தான். அன்னை காலத்துல ஒவ்வொருத்தனோட செய்யும் தொழிலை வச்சுதான் தொழிலை வச்சு அப்படி பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதை வச்சு இன்னைக்கு வந்து பிற்காலத்துல வந்து அது ஒரு சாதி அப்படிங்கிறதுக்கு இல்லை. அது வந்து செய்யும் தொழிலை அன்னைக்கு வச்சு அன்னைக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது எதுக்கு அப்படின்னு கேட்டா ஒரு ஜாதியும் அமைப்பு அப்படி இருக்குன்னா
பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறது ம் இதுக்காக ஒரு ஒரு பட்டப்பேரை வச்சுக்கிட்டு ஒரு இதை இருக்கு. அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சியா இருக்கிறத இது பண்ணக்கூடாதுன்னா அன்னைக்கே வழிமுறை. ராஜராஜ சோழன் காலத்திலே அக்கா பொண்ணுக்கு மாமன் பொண்ணுக்கு தான் பொண்ணு கொடுக்குற வகையே வந்திருக்கு. அந்த வகையை நாங்கள் கையை எடுத்துக்கிட்டு அந்த வம்சாவளியிலே நாங்கள் குடுக்கல் வாங்க இருக்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு பட்டப்பேரை வச்சுக்கிறது. வந்து ஜாதிங்கிறதுக்காக இல்லை, பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுக்காக, குடுக்கல் வாங்கலுக்காக அன்னைக்கு அக்கா தங்கச்சியை வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த வம்சாவளி 1000 வருஷத்துக்கு முன்னில இருந்து இந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. ஆமாம்.